உங்களுக்கு உதவி. நீங்கள் கல்யாணம் முடிப்பீங்களோ, வீடு கட்டுவீங்களோ, சோறாக்கி திம்பியலோ, இதுதான் நம்மளால முடியும். ரெண்டு கண்ணு தானே வந்து பார்க்குற ஒரு இதெல்லாம் என்ன இதுதான் மாமா. நீங்கள் கொடுக்கும்போது எங்கே வச்சு கொடுத்தீங்க? அப்போ இருந்தார்ல அவரு. அப்போ எப்பா நீ கேட்க வேண்டியதானப்பா? அப்படி சொன்னார், பொய் சொன்னாருன்ட்டா நீ வந்து நேரம் வந்து மாமாட்ட போய் கேட்க வேண்டியதானு சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லணும்ல, இறைவன் ஒரு நாளாவே என்னாச்சுன்னு சொல்லி கேட்டேன். நான் போயிட்டு வரும்போது எதார்த்தமா உள்ள இருந்தாங்க. அப்ப நானா தான் கூப்பிட்டேன். சரி, நானா கூப்பிட்டு தான் அதுக்கப்புறம் பேசினேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆள் ஒரு மாதிரியா தான் இருந்தாரு. அப்புறம் அந்த மாதிரி சொன்னாரு. கொஞ்ச நாள்ல பாருங்க, நான் வந்து இன்று வரை ஆச்சு, உண்மையை சொல்றேன். நான் யாருக்கும் ஒரு ரூபாய்க்கு கூட இல்லை, ஒரு 2 கோடி ரூபாய்க்கு இல்லை, ஒரு ரூபாய்க்கு நான் துரோகம் பண்ணிருக்கேன். நான் என் கண்ணார பார்த்துட்டு வரேன். ஒருத்தர் நல்லா அதுலயே யாருப்பா அது இந்த காலத்துல 1/2 கோடிலாம் யாருப்பா அந்த ஊர்ல வச்சிருக்கா? 1/2 கோடி ரூபா கொடுத்தான்னு சொல்லி போட்டிருக்காங்களே, அவ்வளவு காசு யாருப்பா? நீ வந்து இது வேண்டாம், ரொம்ப வேண்டாம், ரொம்ப வேணாம். அந்த ஊர்ல நீ வந்து ஆதார முனிசாமி இந்த கேளு மாமாட்ட ஆதார முனிசாமி சூரத்தை அமுத்திட்டு நீ போ, 1.5 காசு கூட தரலைன்னு சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை சொல்லுங்க. என்ன செய்யறது? 22 லட்சம் ரூபா பேக்கில் ஒன்றையா அவரும் நானும் தான் பத்திரம் ஆபீஸ் அங்க இருக்கு, நம்ம தாலுகா ஆபீஸ் இருக்கு, பத்திரம் எழுதுறோம்ல ஆபீஸ் ஒட்டி இருக்குல்ல, அதை ஏத்தாப்புல இருக்கு. 2 பேர் தான் பைக்கில் போறோம். வீட்டில் கொண்டு மணி போல 2 இருக்கும், கொண்டே கொடுத்துட்டு சொல்லிட்டு 2 பேர் தான் போறோம் பைக்கில். இந்த காசு விற்கவா போவேன்னு யார்ட்டையும் கேட்கல. என்ன போய் அன்னைக்கு நம்ம சூழ்நிலை, நம்ம அந்த பிள்ளைனால மாமா அதை நான் கேட்கல. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து 7 லட்ச ரூபா செலவு பண்ணாரு. இந்த நம்பு வந்து 2.5 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்துச்சு. இவன் வேலைக்கு போனது எவங்க இன்னைக்கு முனிசாமி சொல்ல முடியுமா? வேலைக்கு போய் 6 வருஷம் 35,000 ரூபாய்னு அப்பா கூட்டிகிட்டு போனாங்க. கரெக்டாக கேட்டு சொல்லுவானா, நான் சத்தியம் பண்ணி இவ்வளோ சத்தியம் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போய் 40,000 ரூபா கொடுத்தேன். வீடு கிரையப்பிரசம் பண்ணி மாடை 10 ரூபாய் கொடுத்துருக்காரு. வீடு 50 லட்சம் ரூபாயா, 50,000 ரூபாயா? அன்னைக்குதான் என்கிட்ட காசு இல்லை. அழகான மாடு, இந்த ஏரியாவில் அந்த மாடு கிடையாது, எச்சப்படும் ஈன்றுச்சு. 52 ரூபாய்க்கு விற்று 50,000 ரூபாய் பண்ணி கொடுத்தேன். நான் என் வாழ்க்கையில் இறைவன் சார்ஜா ஒரு வார்த்தை கூட என் வண்டியை நான் போய் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், பொண்டாட்டி செத்து போய் கிடக்க காசு அன்னைக்கு 30,000 வாங்கணும்னா அந்த விஷயம் எனக்கு தெரியும். நானும் தான் இருந்தேன், உங்களுக்கு சொல்லுவானா, நானும் தான் இருந்தேன். காசு கேட்டிருக்கா அப்படின்னு அதெல்லாம் தெரியும். சில்லறையா கொடுத்ததுனா எவ்வளவு ரூபா வாங்கிட்டு போச்சு இல்லைன்னு சொல்லலாம். நம்ம 3.5 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த சொத்து 6 லட்ச ரூபாய்க்கு மேல வித்து 3 லட்ச ரூபாய்க்கு வித்து பண்ணிட்டாரு. நல்ல சொத்து பார்த்தேன்.